ப்ரோ வணக்கம். வணக்கம். ப்ரோ ஒன்றும் இல்லை, ரீசெண்ட் டேஸில் சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ம். ரீசெண்டாக 4 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்களும் வீடியோ போட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் வீடியோலாம் ம். போட்டிருப்பாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இது இப்படி ஒரு இதுவாக மாறிட்டு இருக்கு, இது வந்து ஒரு ஜென்சி புரட்சியாக வந்து மாறுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. மணி ஒரு 3, 4 நாளாவே இத பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் பண்ணி செம வைரல் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இது வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது கடந்த 3 நாட்கள்ல தான். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கேஸ்ல வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்றாரு. Get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some have become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because I go to, taking up the matter of as if there are already parasites in society who attack you people, who attack the system, and you want to join hands with them. என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு வந்து அரசாங்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இல்லாதவங்க வந்து காக்ரோச்சஸ் மாதிரியும் பாராசைட் மாதிரியும், அதாவது அன்னியன் படத்துல சும்மா ஒருத்தன் பார்க்ல அந்த படுத்து மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்றாரு. ஒட்டுண்ணிகள் மாதிரி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்தோடனே அது வந்து ஒரு மாதிரி கொந்தளிப்பை நிறைய பேருக்கு மத்தியில ஏற்படுத்துது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சேராம ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த காக்ரோச் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு 3 நாள்ல திட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு, அவர் பேர் அபிஜித் திப்கே. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ரேண்டமான ஒரு ஆள்னு சொல்ல முடியாது. ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக தொடங்கப்பட்ட ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து டிவிகேல நிறைய பேர் ஐடி விங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காங்க, இப்போ டிஎம்கேல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து ஒரு 4 வருஷம் கூட ஒர்க் பண்ணி நிறைய திட்டங்களை தீட்டி கொடுத்தவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா கோவத்தையும் வந்து ஒரே பேஜ் மூலியமா வந்து ஒருங்கிணைத்து அதை தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு வருது. அதில் வந்து ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று இன்ஸ்டாகிராமில், இன்னொன்று வந்து ட்விட்டரில். ஸோ இது வந்து பேசிக்காக காங்கிரஸோட நம்பர்ஸையும் குறிப்பாக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட பேஜ் ஃபாலோவர்ஸ் நம்பர்ஸையும் வந்து பீட் பண்ணி பல மில்லியன் கணக்கு வந்து போயிடுது. அதுல இருந்து தான் அது ரொம்ப பேசு பொருளாகி நாட்டில் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சு, அப்புறம் பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்ட்டி இது வந்து இந்த பேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி ரொம்ப கடுப்பாக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தோடைய வச்சு அந்த பேஜை வந்து வித்தல் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா முழுக்க அது வந்து திறக்க முடியாத மாதிரி, ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்குது. ஆனால் திருப்பியும் அந்த அபிஜித் திப்கே இருக்கார்ல, அவரோட அந்த பேஜையும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போடுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சலசலப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கு. இதில் குறிப்பாக என்னன்னா, இந்தியாவில் நார்த்தில் தொடங்கி சவுத் வரைக்கும் வந்து இந்த மேட்ரு வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து, அதாவது என்ஆர்ஐஸும் வந்து இதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சாராதவர்கள், என்ஆர்ஐஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஏற்றி விட்டாங்க. ப்ரோ இதில் எனக்கு இன்னொரு டவுட்னா, நம்ம எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டையே வச்சு சொல்கிறேன். மொத்தமாக இங்கே 2 கட்சி தான் எப்பயுமே மாற்றி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமே வேணாம், எனக்கு புதுசாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட் பண்ணி விஜயை ஜெயிக்க வச்சாங்க. இதே மாதிரி தான் சென்ட்ரல்லையும் 2 கட்சி தான் எப்பயுமே, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. 2 கட்சியுமே வந்து எப்படி சொல்கிறது, 2மே மாறி தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு கட்டத்துல என்ன ஆகும், இப்ப நேபாளில் எப்படி ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு, அந்த மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி ஜென்சி ஃபுல்லா ஜென்சி அன்எம்ப்ளாய்டு அவங்க மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கா, ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி? இல்லை, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார், ஓகேவா, அவர் ஆக்டர், அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வராங்க, அவர் வந்து மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியாக மாற்றுறாரு. அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிவி கேக்கு அந்த விஜயோட தலைமையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட் பண்ணி அவர் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவருமே இல்லாமல் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நக்கல் நையாண்டி இந்த மாதிரி மட்டும்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கோவத்தை வந்து வெளிக்கொண்டதுக்காக வந்து விஜய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்களும் வந்து தரையில வந்து இறங்கினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்குமா அப்படின்றத இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் டிஃபரன்ஸை சொல்ல வரேன். ஒரு நபர் அவரை நம்பி அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேரும் ஓட்டு போட்டு தான் விஜயோட கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு. ஒரு நபரை சுற்றி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபருமே இல்லாமல்
ஜஸ்ட் ஒரு நையாண்டி ஒரு ஃபன்னுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஜ் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருது. ஆனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பிஜேபி எதிர்ப்புன்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோபம், அவங்களோட குறைகள், நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கும்பலும் மூலியமா அது வந்து ஒரு தனி நபர் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக உருவாகுது. ஸோ அரசாங்கம் ஏன் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அப்படியே ஒரு பேஜாகவே நிற்க போகிறதில்ல. இதன் மூலியமா நாட்டில் பல கிளர்ச்சிகள் ஏற்படலாம், இதன் மூலியமா போராட்டங்கள் வெடிக்கலாம். பிஜேபிக்கு எதிரானதாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு தன்மைக்கு ஒருநிலைப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து எதிரான விஷயமா அது மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதில் தான் வராங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பாகிஸ்தான் பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபேக் ஃபாலோவர்ஸு, ஃபேக் லைக்ஸு, ஃபேக் வியூஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஹப்பே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த தொழில் வந்து அவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே வறுமை வாய்ந்த நாடுங்கிறனால. இப்போ நம்ம ஊரில் எப்படி கால் சென்டர் இருக்குது அந்த மாதிரி அதுக்குனாக. ஆமாயா, இப்போ நம்ம ஊரில் நிறைய படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் வந்து நிறையா ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுச்சுல. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து ஃபாலோவர்ஸ்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு பொங்கல் கூட, அந்த படமும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த படம் மட்டும் இல்லை, இது நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 2 வருஷமா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வியூஸ் மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து மேலே ஏறுற மாதிரி, பீக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு உடனே அது வந்து ட்ரெண்டிங்கில் வர வைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள், நீங்கள் கூட ட்விட்டரில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ரூமில் நிறைய ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு போஸ்டர் போட்டால் எல்லாத்துக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டமில் ஒருத்தன் பார்த்தானா அதில் வந்து 200 பேர் பார்த்தா மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஆப் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 500 × 200 போனீங்கன்னா, ஸோ அது வந்து அப்போ உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரியும். ஒரு வீடியோ நம்ம போடுறோம், அது உடனே வந்து இத்தனை பேர் பார்த்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணும், எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து பூஸ்ட் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருமே அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் வியூஸ் எங்கேயே போயிடும். இந்த மாதிரி இந்த பேஜஸ்க்கான ஃபாலோவர்ஸும் வந்து பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானில் இருக்காங்க. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னால் அது மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னு அதை வர வச்சுருங்க. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பேசிக்லி வந்து பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இப்போ வந்து ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நேபாளில் வந்தது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா. அண்ட் பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபண்டு பண்ணிட்டு இருக்கிறது, வெப்பன்ஸ் விற்கிறது, நம்மளுக்கு எதிராக தூண்டி விடுறது எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம். ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ மோடி கவர்மெண்ட் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நம்ம இந்திய நாட்டுடைய இப்போ அரசாங்கம் அது 3வது வாட்டி ஜெயிச்சு வந்து இருக்காரு. நீங்கள் ஆசியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதின் ரொம்ப நாளாக இருக்கார், அவர் தான் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாரு. சைனா எடுத்துக்கினா ஜி ஜின்பிங் அவரே தான் இருக்க போகிறாரு. அதே மாதிரி 3வது முறையாக, ஏன்னா இங்கே வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு ஜனநாயகத்தின்படி வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் 3வது முறையாக ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நிலையான ஆட்சி வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. அது ஆனால் அமெரிக்காவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆசியாவில் அவங்களோட பவரை செலுத்துறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா சைனாவை கம்பேர் பண்ணும்போது அரசாங்கத்தை கவிழ்க்கலன்னா அதுக்கான ஈஸி டார்கெட்டாக அவங்க இந்தியாவை பார்க்குறாங்க. அதனால பிஜேபியும் வந்து முழுக்க முழுக்க அவங்க சொல்றபடிலாம் வந்து ஆட மாட்டாங்க, அவங்க ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க முடியல அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, இந்த ஆட்சி எப்படியா கவிழ்க்கணும்னா எலெக்ஷன் வச்சா காங்கிரஸ் நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி பப்பு தான் காங்கிரஸ் தான் பப்புன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனால வந்து சரி நம்ம இவங்களை நம்பி வேலைக்கு ஆகாது, நம்மளே இந்த மாதிரி ஏதாவது உள்நாட்டு போராட்டத்தை கிளர்ச்சி ஏற்படுத்தலாம்னு இந்த ஒரு பேஜை அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண வச்சாங்கன்னு சொல்ல, அவங்க ஸ்டார்ட் பண்ண வச்சோன்னா அதை பூஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபி மட்டும் இல்லை, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் அந்த பேஜை பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாறாமல் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் அதை நக்கல் நையாண்டி பேஜாக பார்த்து நம்மளும் அதை ஃபன் பண்ணி ஒரு கண்டென்ட்லாம் போட்டாலும் இது அப்படியே வளர்ந்து, எப்பவுமே நீங்கள் ஒரு பார்த்துக்கணும், நீங்கள் ஒரு விஷயத்தை எரிக்கணும்னு நினைக்கிறீங்க, குப்பையெல்லாம் போட்டு பற்ற வச்சு எரிக்கிறீங்க, அந்த குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி இடத்துல வச்சு குமிச்சு தான் எரிப்பீங்க. வேற ஏதாவது பொருள் நல்ல பொருள் எரிஞ்சிடும்னா அந்த பக்கத்துலேயே வச்சு எரிய மாட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த குப்பையை எரிச்சோன்னா அந்த ஃபயர் அதோட அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். பட் சில தீலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியாமல் அதோட நோக்கம் வந்து அப்படி பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தீ தான் இது மக்கள் சக்தி, ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மக்கள்லாம் ரோட்டில் கோவமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க, இந்த தலைவர் சிலை தாங்க காரணம், இவர் தாங்க காரணம்னா அந்த தலைவர் சிலையை உடச்சிருவான் அந்த கோவத்தை. இந்த மாதிரி வந்து அந்த கோவத்தை யாருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதை வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம நாட்டோடைய ஒருமைப்பாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம திருப்பியும் சொல்கிறேன், நம்ம வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டராக இருக்கலாம், பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயத்த, நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணுறதா இருக்கணும். வேற ஏதோ ஒரு அந்நிய சக்தி வந்து நம்ம நாட்டோட ஒருநிலைப்பாட்டை வந்து குறைக்கிறதுக்காக எதாவது பண்ணால் அதை நம்ம ஒரு தேசமாக சேர்ந்து எதிர்க்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, இங்கே பேச்சு சுதந்திரமே இல்லை, ஒரு பேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க.
ஒரு பேஜ் இருக்கு, நிஜமாவே அது பிஜேபியோட குறைகள்லாம் கூறி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான நியூஸ்லாம் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பேஜை முடக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம எதிராக தான் பேசினா அது பத்திரிகை சுதந்திரம் இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவி நிறைய குழப்பங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கரெக்ட் நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 5 கொள்கையை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல, அவரை மறைமுகமாக தாக்குற மாதிரியான ஒரு விஷயம். அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா நிறைய சீஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து அப்புறம் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்கணும், எந்த சார்பும் இருக்கக்கூடாது. நம்ம ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராகவே நிறைய சீஃப் ஜஸ்டிஸ்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிதான் இருக்கணும், நியாயமாக மக்களுக்காக. ஆனால் நீங்கள் இந்த பதவி காலத்தை முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை ஒரு மனிதனாக யோசிச்சு அது ஒரு லஞ்சம் மாதிரி நினச்சி மத்திய அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படலாம்ல. அதனால சீஃப் ஜஸ்டிஸ்க்குலாம் ராஜ்யசபா சீட் கொடுக்கக்கூடாது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்பானி அதானிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த பெரிய ஒரு மீடியா வந்து ஆமாம் அவங்க தமிழ்நாட்டில் இருக்க நியூஸ் சேனல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நியூஸ் 18 இருக்கு. இல்லை நம்ம வேணுன்னே பேர் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு செய்தி நிறுவனத்தை வந்து நம்ம குற்றச்சாட்டத்தோட மக்களே அதை பார்த்து வந்து யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த புரிதல் தான் சரியாக இருக்கும். இப்போ 2-3 பேர் வந்து செட் பண்ண நெரட்டிவால் தான் ஆட்சி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து. ஆமாம் ஏங்க, உங்களுக்கு சன் டிவி, கலைஞர் டிவி யாருக்கு சப்போர்ட்னு உங்களுக்கு தெரியும், நியூஸ் ஜெயா நியூஸ் யாருக்கு சப்போர்ட்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸ் தான் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பட் பல நியூஸ் சேனல் பொதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மொகல்ஸ் அம்பானி அதாரியம் இருக்காங்க. ஸோ இவங்களோட இன்னொரு கொள்கை என்னன்னா, இந்த மாதிரி மீடியா மொகல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மீடியா ஹவுசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடணும், அவங்களாம் வச்சிருக்கக்கூடாது, ரொம்ப சுதந்திரமான மீடியாவாக செயல். நல்லா இருக்கு இது. ஆமாம், ஆனால் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிவி சேனல் தொடங்கணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெபாசிட் அமௌண்ட்டே 11 கோடி கட்டணும். உங்களுக்கு அந்த இதுக்கு ரிலே கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், பேண்ட் எல்லாம். ஸோ ஆனால் அவங்க வச்சிருக்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்சி தாவல். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல, அதிமுக வந்து ஒரு 7 பேர் நைஸாக டிவி கேக் போய் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்க பார்த்தாங்களே, அந்த மாதிரி கட்சி தாவல் ஒரு சின்னத்தில் நின்று ஒரு சின்ன போனாங்க அப்படின்னா அந்த மாதிரியான எம்எல்ஏஸையோ எம்பிசியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் தேர்தல் அரசியலாக நிற்கவே விடாமல் தடை செய்யணும். பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய கொள்கையெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து கட்சியில் சேரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் வரை வச்சுருக்காங்க. சோம்பேறியாக இருக்கணும், ஆன்லைனில் நல்லா எல்லாரும் திட்டுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுறது, டைப் பண்ணுறது இருக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகாதவராக இருக்கணும். அந்த வேலைக்கு போகிறதுக்கு காரணம் அது நீங்களே எடுத்த முடிவாக இருக்கணும், வேலை கிடைக்கலன்னு இருக்கணும், இல்லை ஏதாவது கொள்கை ரீதியாகவும் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே இருக்கணும். இந்த மாதிரியான நிறையா தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்கா? அதாவது வாட்சிங் டைம் இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துக்கலாம். ரொம்ப நையாண்டியாக வந்து வச்சுருக்காங்க. பட் நையாண்டியாக ஆரம்பித்த விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான விஷயமா போயிட்டு இருந்துச்சு. பட் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இப்படியே நிற்காது, வேறு ஏதாவது ஒரு வழியில் இது மாதிரி வந்து கட்சி வந்து ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இந்த பேஜை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மணி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸு என் கனிமொழி கூட ஒரு மேடையில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் காக்ரோச் புரட்சின்னு தள்ளி விட்டுறக்கூடாது, இளைஞர்கள் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் இருக்க தலைவர்கள்லாம் இந்த இடத்த வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து இதுக்கு பின்னாடி இன்னொரு டார்க்கர் சைட் இருக்குன்றது தான் உண்மை. அதில் முக்கியமாக வந்து அபிஜித் திப்கேன்றவர் ஆம் ஆத்மி சைட்லேருந்து வந்தாரா? நீங்கள் ஆம் ஆத்மி, ஆனால் அவர் இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்தியாவில் இல்லை, அவர் வந்து வெளியில இருந்து தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காருறாங்க. ஸோ அதனால இன்னும் சந்தேகம் வழிபடுது. நீங்கள் வெளில இருந்து பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அவருக்கு வந்து காசு கொடுத்தோ இல்லை அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டும் பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து ஆம் ஆத்மி எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் டிஎம்கே ஏடிஎம்கே உடச்சி இப்போ டிவிக்கே வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வந்தாங்கல்ல 60 வருஷத்துக்கு மேலே. ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் வந்து கோட்டையாக வச்சுருந்தது டெல்லியை. பிஜேபி பிடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. பட் அதை உடச்சி வந்து ஆம் ஆத்மி வந்தாங்க. ஆம் ஆத்மி எப்படின்னா அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்தார். அந்த அண்ணா ஹசாரே தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக வந்து ஏற்பட்ட புரட்சி. ஆனால் அந்த டைமில் வந்து அவரையும் வெளில இருந்து தான் ஒருத்தங்க இயக்குனாங்க. அதை பார்த்து இளைஞர்கள்லாம் சரி ஓகே ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்போ அவருக்கு பக்கபலமாக நின்றவர் தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பணியை உதறி தள்ளிட்டு வந்த நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் அண்ணா ஹசாரே கிட்ட இருந்து வந்து தனியாக வந்து ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாரு. படித்தவங்க, ரொம்ப ஏழை வீட்டு பசங்க, நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டியர் போய் கொடுத்துட்டு வந்து இந்த கட்சியில் சேர்ந்தாங்க. ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி டெல்லியை வந்து காங்கிரஸ் கிட்டேருந்து எடுத்து இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வருது. நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் மேலேயும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஜேபி பார்த்துக்கிட்டே இருந்தான், கரைப்படி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். காங்கிரஸ் அழிச்சு ஆம் ஆத்மி வந்துச்சுன்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆம் ஆத்மியை தப்பு பண்ணிச்சு. இன்றைக்கி ஆம் ஆத்மியை உடச்சி அங்கேருந்து நிறைய எம்எல்ஏஸ்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது. பஞ்சாப் பிடிச்சாங்க,
கோவா வரைக்கும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட் டெல்லியிலேயே வந்து அவங்களோட கட்சி ரொம்ப வீக்கான கட்சியாக மாறிடுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், பட் அதை கரெக்ட் பண்ணி பின்னாடி இருந்து யாராவது இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக அழிஞ்சிடும். அது எதுக்கு வந்ததே அந்த ஒரு இதுவே இருக்காது. ஸோ பேசிக்லி இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம ஊருக்கும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் டிவிகேவும் ஒரே மாதிரி சொல்லல, பட் மக்களுடைய எழுச்சி ஒரு மாற்று தேவை அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வெண்டாக தான் விஜய் இன்னைக்கு பார்த்துருக்காங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் விஜய்க்கு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பொதுமக்களும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் யாருன்னா டிஎம்கேயோட ஏடிஎம்கேயோட கேவலமான ஒரு ஆட்சி. அந்த இடத்துல விஜய் வராருங்கிற பட்சத்தில் எல்லாருமே விஜய் வந்து போட்டு பார்க்கணும். புது மாற்றம் தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு மாற்றம் தான் வந்திருக்கு. பட் இதே மாதிரி வந்து பழைய குட்டையில் ஒரு மட்டை மாதிரி இவங்களும் கலந்துருவாங்களா, இல்லை நிஜமாவே இந்த மாற்றத்தை 5 வருஷம் தக்க வைப்பாங்களான்றதை பார்த்துட்டு தான் வந்து இந்த கட்சி வந்து என்றைக்குமே ஆட்சியில் இருக்குமா, இல்லை எதிரிகள் வந்து இதை ஈஸியாக வீழ்த்திடுவாங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே ப்ரோ, வாய்ப்பு கிடைச்சா இந்த இதில் ஜாயின் பண்ணுவீங்க நீங்கள்? எதில்? காக்ரோச் பார்ட்டி இல்லையா? ஆமாம், நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் இல்லையா, இப்போ வந்து சொல்லிட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்க டார்க்கர் சைடும் இதுக்கு மேலே ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களான்னு அவருக்கு மணி கேட்ட மாதிரியே வந்து கீழே உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ். நன்றி மணி.